வாழ்க்கையில் நான் என்ன ஆக போகிறேன். நம்மளை நிறைய பேர் ஒன்றால் இது முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்லாம் சொல்லுவாங்க. எதை நான் கற்றுக்க போகிறேன், எப்படி நான் கற்றுக்க போகிறேன், என்னவா ஆக போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 8 விஷயம். ஆல்பபெட்டில் ஃபர்ஸ்ட் 5 லெட்டர்ஸ் என்னது? ஓகே, ஸோ அந்த 5 லெட்டர்ஸ் ஓகே உங்கள் எல்லாருக்குமே மைண்டில் நல்லா வச்சுக்கிற மாதிரி. ஹவு டு பிகம் அ குட் பர்சன் இன் யுவர் லைஃப். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஏ. எய்ம். ஸோ எய்ம் பண்ணணும். வாழ்க்கையில் நான் என்ன ஆக போகிறேன், எப்படி வரப்போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளோட ஒரு எய்மோடு இருக்கணும். சரியா? அடுத்த லெட்டர் என்ன? ஓகே, பி. பிலீவ் யுவர் செல்ஃப். ஓகே, ஏன்னா நம்மளை நிறைய பேர் ஒன்றால் இது முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணக்கூடாது? அதை நம்பக்கூடாது. ஒன்னைய மட்டும் நம்பணும். ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் பிலீவ் யுவர் செல்ஃப். ஓகே, தேர்ட் லெட்டர் என்ன? சி. ஸோ சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார், என்னையை பொறுத்தளவுக்கு கியூரியாசிட்டி. கியூரியாசிட்டினா என்ன? ஆர்வம். எதை நான் கற்றுக்க போகிறேன், எப்படி நான் கற்றுக்க போகிறேன், என்னவா ஆக போகிறேன், அதுக்குரிய தேடல் என்ன அப்படிங்கிறத ஆர்வத்தோட தேடணும். சரியா? அடுத்த லெட்டர் என்ன? டி. டிட்டர்மினேஷன். ஓகே, தேடுறது மட்டும் பத்தாது, அதை எத்தனை தடைகள் வந்தாலும், புரியுதா? எல்லாருமே இங்கே இருக்கிற, இன்க்ளூடிங் மீ, including everybody in the world, என்ன நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்போம், நிறைய அவமானம் சந்திச்சிருப்போம். ஆனால் எடுத்த கொள்கையை, எடுத்த விஷயத்தை வித் டிட்டர்மினேஷனோட என்னைக்கும் நான் அந்த ரீச் பண்ணுற வரைக்கும் ஐ வில் பி வெரி டிட்டர்மைன் இன் மை வாட் எவர் தட் ஐ பிளான்ட் அப்படின்னு இருக்கணும். ஓகேயா? அடுத்த லெட்டர் என்ன? எஃபிஷியன்சி. அதாவது நார்மலாக நம்ம எல்லாத்துக்கும் எஃபர்ட் போடுவோம் டு சக்ஸஸ்ஃபுல் வர்றதுக்கு. ஆனால் அந்த எஃபர்ட்டையும் எப்படி போடணும்? வித் அ கிரேட்டர் எஃபிஷியன்சியோடு போடணும். புரியுதா? இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது அடுத்து 3. ஓகேயா? இது எல்லாமே இந்த 3 லெட்டரும் ஆரில் வரும். ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த ஆரில் ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? எங்கே நம்ம வளைஞ்சு கொடுக்கணும், எங்கே நிமிர்ந்து நிற்கணும், எங்கே நம்ம அமைதியாக இருக்கணும், இந்த மாதிரி நம்ம நம்மளையே பதப்படுத்திக்கணும். அடுத்து அதே லெட்டர் ஆர், ரெஸ்பான்சிபிள். ஸோ யூ நீட் டு பி வெரி ரெஸ்பான்சிபிள் வாட் யூ ஆர் டூயிங் இட். தென் தேர்ட், இது எல்லாத்தையும் செஞ்சேன்னா ரிமார்க்கபிள். Your life will be very remarkable. Nobody can shake you. You can be the best in the world. Okay? Thank you, students. Thank you, parents, for this wonderful day. Thank you.